சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பான வணக்கங்கள். இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்தும் முதல் சிந்தனை இறை நம்பிக்கை நம்மிலே என்றும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையே. இயேசு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் அத்திமரம் கடலில் வேரூன்றி நிற்கும் என்று தம் சீடர்களுக்கு கூறுகின்றார். ஆம், இயேசுவின் ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என்ற அந்த பெரும்பாடுள்ள பெண்ணின் நம்பிக்கை நம்மில் வேண்டும். நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் குணமடைவான் என நூற்றுவ தலைவனின் நம்பிக்கை நம்மில் வேண்டும். என்னில் நம்பிக்கை கொள்பவர் நான் செய்பவற்றை செய்வார், ஏன் அவற்றை விட பெரியனவும் செய்வார் என்று இயேசு நம்மிலே இறை நம்பிக்கை ஆழமாக வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைப்பதை காணலாம். இறை நம்பிக்கையை சோதிக்கும் பல நிகழ்வுகள், சோதனைகள் நம் வாழ்வில் ஏற்படலாம். யோபுவின் வாழ்வில் அவர் சந்தித்த அனைத்து இழப்புகளிலும் தாம் இறைவன் வைத்துள்ள நம்பிக்கையில் கடுகளவும் தடம் புரளவில்லை. அதனால்தான் அனைத்தையும் இறைவனிடமிருந்து 2 மடங்காக பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் நன்கு அறிவோம். இறைவனிடம் நாம் கேட்கும்போது நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும் என யாக்கோபு தாம் எழுதிய திருமுகத்திலே அழுத்தமாக எடுத்துரைப்பதை காணலாம். நாம் நம் இறை நம்பிக்கையில் பாறை மீது கட்டப்பட்ட வீட்டை போல் உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பெறும் சிந்தனை நாம் ஒருவர் ஒருவருக்கு பணியாளராக மாற வேண்டும் என்னும் பாடத்தை புகட்டவில்லை. நாம் பணிவிடை பெறுவதில் கவனம் செலுத்தாமல் பணிவிடை புரிவதில் கருத்தாய் இருக்க வேண்டும் என்னும் போதனையை இயேசு தருகிறார். நாம் புரிகின்ற பணிக்காக நம்மை பிறர் பாராட்ட வேண்டும் என எதிர்பார்க்க கூடாது என கற்பிக்கின்றார். நாம் சுதந்திரமாக அவரது பணியை செய்ய வேண்டும். மனிதர் தரும் பெருமையை நாம் என்றும் விரும்புதல் கூடாது. நம்மில் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை நாம் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி மன நிறைவோடு கடமை உணர்வோடு செய்ய வேண்டும். அப்போதுதான் நம் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். நாம் இறைவனுடைய புகழுக்காக செயல்படும் போது நம் வாழ்வு வளம் பெறும். இறைப்புகழ் பெருக பெருக
அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய எலிசா அன்பை சார்ந்த அனைத்து குடும்பங்களின் நலனுக்காகவும், பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், தொழில் விருத்திக்காகவும், விவசாயம் கால்நடை வளர்ச்சிக்காகவும், முதியவர்களின் உடல் உள்ள சுகத்துக்காகவும், வேலை வாய்ப்பு கிடைத்திடவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், நல்ல மழை பெய்து ஊர் செழிக்கவும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். மேலும் இந்த தெய்வீக திருப்பலியானது திருவாளர் ஜான் பீட்டர் ஏஞ்சல் குடும்பங்களுக்காகவும், மகன் மரிய கிளாட்வின் பிரைசனுக்காகவும், இன்று தனது 7வது பிறந்தநாள் காணும் அன்பு மகன் பிரைசனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்தவர்களும் குடும்ப ஒற்றுமைக்காகவும், அம்மாவின் உடல் உள்ள சுகத்துக்காகவும், அன்னையின் வழியாக ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகள் என்ற குடும்பத்திலே மரித்த மரியருள் அவருடைய ஆன்மை இலைப்பாற்றிக்காக ஜபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் அந்தோணிசாமி மரியதுரை இவருடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் ஸ்டீவன் உடல் உள்ள சுகத்திற்காகவும், மகன் கேவின் கீதாஞ்சலி உடல் உள்ள சுகத்திற்காகவும் செய்துள்ள முன்னேற்றமுடையும் இன்று தனது 1வது பிறந்த நாளை காணும் மகள் மரிய பாஸ்டினாவை ஆசீர்வதிக்கவும், குழந்தை ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும் அன்னை வழியாக ஜெபிக்கிறார்கள். மேலும் மகள் மெர்சி எட்வின் குடும்பங்களுக்காகவும், குழந்தைகள் டோனா மற்றும் டொரிலா உடல் உள்ள சுகத்திற்காகவும், கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தும் தூய பரலோகனை வழியாக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் கிறிஸ்டோபர் மரிய ஜான்சி குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று திருமுழுக்கு பெறும் மகள் ஆலிஸ் மெஜோலா அறிவிலும் ஞானத்திலும் வளரவும், அம்மாவின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் அப்பா இருதயராஜ் ஆண்மையை பாட்டு ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் அருள்ராஜ் பிரேமா குடும்பங்களுக்காகவும் நல்ல சுகம் கிடைத்தும் நன்றியாகவும், குடும்பத்திலே மரித்த ஆன்மாக்களுடைய இலைப்பாறுதலுக்காக ஜெபிக்கிறார்கள். நாம் இப்புனிதமான திருப்பலியில் கடவுளுடைய அருளையும் ஆசீரும் கேட்டு சிறப்பாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், தந்தையாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இனிய அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு சொந்தங்களே, உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலிக்கு அன்போடு வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நாளில் நம்முடைய இந்த திருப்பலியினுடைய அனைத்து கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய ஊர் மக்களுக்காகவும், அனைவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், உறவுகளுடைய உறவு பாலம், அதே சமயத்தில் ஒருவரை ஏற்று மன்னித்து இணைந்து வாழுகின்ற ஒரு குடும்ப உறவை இறைவன் நமக்கு நம் ஊருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த நாளில் நாம் மன்றாடுவோம். மேலும் இன்று திருமுழுக்கு பெறுகின்ற அன்பு மகள் ஆலிஸ் மெஜல்லா, அவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், தம்முடைய ஆவியால் நிரப்பவும், அவருடைய பெற்றோர்கள் மற்றும் உறவுகள் இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் நாம் இணைந்து மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, நாம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நாம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரை, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உமது தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சியுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனார் உதித்த ஆண் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றே. அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. யூதாவின் இனத்தாரை பிறவினத்தாராகிய கல்தேயர் வழி இறைவன் அடக்கியதைக் கண்டு அபகூக்கு பொறுமுகிறார். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பவன் வாழ்வான் என்பதாகும். இன்றைய வாசகம் அபகூக்குவின் வினாவையும் ஆண்டவரின் விடையையும் வெளிப்படுத்துகிறது. எனவே வாழ்க்கையில் வெற்றிக்கு வெளிக்கொள்வது எந்த ஒரு காரியத்திலும் விசுவாசத்தோடு நம்பிக்கை திறனோடு ஈடுபடுவதாகும். ஆண்டவரிடம் விசுவாசம் வைப்பது என்பது ஆண்டவரிடம் நம்மையே சரணடைய செய்வதாகும் என்றுரைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம்.
இறைவாக்கினர் அபகுக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 2 முதல் 3 மற்றும் அதிகாரம் 2, இறைவசனங்கள் 2 முதல் 4 முடிய. இறைவாக்கினர் அபகுக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 2 முதல் 3 மற்றும் அதிகாரம் 2, இறைவசனங்கள் 2 முதல் 4 முடிய. ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர், கேட்டினை காண செய்கின்றீர். கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே, காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேற்றுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது, ஒரு காலும் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரே உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பர், நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 95 நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டியது. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். சொல்லுவோம், உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மீண்டும் இணைந்து, உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். பாடுவோம், உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மீண்டுமாக இணைந்து, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மீண்டும், உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள், தாழ்பணிந்து ஆண்டவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், அவரே நம் மேய்ச்சலின் மாழ்வோம். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நாம் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் முன்னோர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி
கொள்ளாதீர்கள். மீண்டும் உங்கள் கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. தன் அன்பு மகன் திமோத்தேயுவுக்கு புனித பவுல் கூறும் அறிவுரைகள். இன்றைய வாசகம் இன்று சிறப்பாக திமோத்தேயு பெற்ற அருட்கொடைகளுக்கு அவர் பிரமாணிக்கமாய் இருக்கும்படி பவுல் வேண்டுதல் விடுக்கிறார். சிறப்பாக நம் எல்லோருக்கும் அளிக்கப்பட்ட வரம் அன்பு. இவ்வன்பு வரம் பற்றி கூறும் பவுல் ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள் என்கிறார். இவ்வன்பு நம் கிறிஸ்துவ வாழ்வின் அடித்தளமாகவும் அவ்வடித்தளத்தின் மேல் கட்டிய கட்டடமாகவும் நம் நினைவு சொல் செயல்களில் வெளிப்படுத்துகிறதா என்பதை சோதித்து பார்க்க அழைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். திமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 6 - 8 முடிய, மீண்டும் 13, 14. திமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 1 - 8 முடிய, மீண்டும் 13, 14. உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலந்தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிக்கொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 5 - 10 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றினில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும்,
அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இனிய அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு மடத்து தலைவர் அந்த மடத்தில் இருந்த தோட்டங்களில் இருந்த செடிகள், மரங்கள் இவற்றையெல்லாம் பராமரித்துவிட்டு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார். அவரோடு அந்த மடத்தில் பயின்று கொண்டிருந்த அந்த மடத்தில் இருந்த சீடர் ஒருவர் அந்த மடத்து தலைவரோடு இருந்தார். அந்த மடத்து தலைவர் செடிகளுக்கு, மரங்களுக்கு எப்படி தண்ணீர் ஊற்றுவது, உரமிடுவது என்று அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அந்த சீடர் அங்கே இருந்த ஒரு ஓரமாக வைக்கப்பட்டிருந்த சிறிய சிறிய விதைகளை பார்த்துவிட்டு அவருடைய மடத்து தலைவரிடம் கேட்டார், இது என்ன சிறிய விதைகளாக இருக்கிறது, இந்த விதை இங்கு விதைத்தால் என்ன பலன் என்று கேட்டார். உடனே அந்த மடத்து தலைவர் அவரிடம், இந்த சிறிய விதையிலிருந்து தான் இந்த உலகத்திலேயே உள்ள பெரிய மரங்களில் ஒன்றாக இந்த மரம் வளர்ந்து நிற்கப் போகிறது என்று சொன்னார். உடனே அவர் அந்த சீடர் அந்த தலைவரிடம், அது எப்படி, பார்ப்பதற்கு சிறிய விதையாக இருக்கிறது, இந்த விதையிலிருந்து உலகத்திலேயே மிக பெரிய மரங்களுள் ஒன்றாக எப்படி இந்த விதை உருவாக முடியும் என்று கேட்கிறார். உடனே அந்த தலைவர் சொல்கிறார், இந்த விதையானது செக்வோயா என்ற மரத்தினுடைய விதை. இந்த செக்வோயா என்ற மரமானது வடக்கு காஷ்மீரினுடைய பகுதிகளில் உள்ள மிக பெரிய மரமாக இருக்கின்ற ஒரு வகை மரங்களில் ஒன்று. அந்த மடத்து தலைவர் அவரிடம் அப்படியே தொடர்ந்து சொல்கிறார், இந்த விதையில் இருக்கிற ஆற்றலும் இந்த மண்ணில் இருக்கிற உரமும் தான் இந்த விதையை பெரிய மரமாக வளர்வதற்கு உதவி செய்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, அவர் கேட்கிறார், எவ்வளவு காலம் இந்த விதையானது பெரிய மரமாக உருவாகுவதற்கு எடுக்கும் என்று அந்த சீடர் தலைவரிடம் கேட்கிறார். உடனே தலைவர், அதற்கு பல வருடங்கள் ஆகலாம், ஆனால் அதிலும் மிக முக்கியமானது முதல் வருடம். இந்த முதல் வருடத்தில் இந்த விதையை மண்ணில் ஊன்றி அதற்கு பொறுமையாக நீர் ஊற்றி காத்திருந்து அந்த விதையை தளிர்க்கும் வரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இது ஒரு இரவில் வளராது, இது ஒரு நாளில் வளர்ந்து விடாது, இது ஒரு மாதத்திற்குள் வராது, பல வருடங்கள் கடந்த பிறகுதான் இந்த விதையினுடைய மகிமை பெரிய மரமாகும் போது விளங்குகிறது. ஒரு பெரிய மரத்தினுடைய வாக்குறுதி அந்த சிறிய விதையில் இருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் இன்றைய வாசகங்கள், முதல் வாசகம் அபாக்கூக்கு இறைவாக்கினர் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம், நம்முடைய நற்செய்தி வாசகம், அதே போல தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம், இந்த 3 வாசகங்களுமே விதையில் இருக்கிற விசுவாசம், நம்பிக்கை எப்படி ஒரு பெரிய மரமாக உயர்ந்து நின்று நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருகிறதோ, அதுபோல நமக்குள் இருக்கிற விசுவாசமும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஆராய, அந்த நம்பிக்கை எதில் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும் என்பதை அலசி ஆராய நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய முதல் வாசகம் அபாக்கூக்கு இறைவாக்கினர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது, 7ஆம் நூற்றாண்டிலிருந்து எடுக்கப்பட்டது. பாபிலோனியருடைய கொடுமை தாங்காமல், அவருடைய கொள்ளை, அதே சமயத்தில் வன்முறை, இவற்றை தாங்காமல் இந்த இறைவாக்கினர் புலம்புகிறார். முதல் 2 வசனங்களிலேயே, முதல் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்களில் 4 கேள்விகளை அவர் கேட்கிறார். அந்த 4 கேள்விகளுமே, என் கூக்குரலுக்கு நீர் செவிசாய்க்க மாட்டீரா
எத்துணை காலத்திற்கு எம்மை மீட்காமல் இருப்பீர்? ஏன் என்னை கொடுமையை பார்க்க செய்கிறீர்? ஏன் கேட்டினை காணச் செய்கிறீர்? பிரியமானவர்களே, இந்த 4 கேள்விகளுமே அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பாதித்த, அவர் பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், அவருக்கு நேர்ந்த வன்முறை, இவற்றினுடைய துன்ப களத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகளாக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலும் குழப்பம் இருக்கிறது, அநீதி இருக்கிறது, குடும்ப உறவுகளுக்குள் இறுக்கம் இருக்கிறது, சமாதானம் இல்லை, நம்மை சுற்றி எப்பொழுதுமே தீமை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தீமைக்கு நடுவில், துன்பத்திற்கு நடுவில் கடவுளை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய அடைக்கப்பட்ட காதுகள் திறக்காதா? என்னுடைய சிவம் உம்முடைய காதுக்கு வந்து விழாதா? எத்தனை காலத்திற்கு நான் இந்த கொடுமையை, இந்த துன்பத்தை நான் சகிக்க வேண்டும்? அந்த காலத்தில் இறைவாக்கினர் அபாக்குக்கு பற்ற அந்த துன்பமும் இன்று நம் காலத்தில் நாமும் படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த வன்முறை, இந்த அநீதி, கேடு, கொடுமை நாம் வாழும் காலத்தில் இருப்பதால் தான் பல்வேறு நேரங்களில் ஒருவேளை நாம் கடவுளிடம் அலறி, கண்ணீர் விட்டு, கதறி, அவரிடம் சொல்லுகின்ற ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படவில்லையே என்ற ஒரு மன விரக்தி நம்மை ஆட்கொள்ளுகிறது. ஆனால் இந்த மன விரக்தியோடு, இந்த கேள்விகளோடு அபாக்குக்கினுடைய சிந்தனை, அவருடைய ஜெபம் நின்று போய்விடவில்லை. மாறாக 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவரிடம் காட்சியில் சொல்கிறார், நீ விரைவாய் ஓடுகிறவன் கூட படிக்கும் வண்ணம் தெளிவாய் பலகைகளில் எழுது. என்ன எழுத வேண்டும்? விரைவாய் ஓடுகின்றவனும் தெளிவாய் படிக்கும் வண்ணம் நீ பலகையில் எழுது. அப்படி என்ன எழுத வேண்டும்? 4வது வசனத்தை வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் அபாக்குக்கு. நம்பாதவரோ உள்ளத்தில் நேர்மையற்றவராய் இருப்பர். நேர்மையாளர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஆண்டவர் சொல்கிறார், நேர்மையாளர் தம்முடைய விசுவாசத்தால், தம்முடைய நம்பிக்கையால் வாழ்வடைவர் என்று சொல்கிறார். இந்த ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டிலும் 3 இடங்களில் வருகிறது. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 17 வாசிக்கிறோம். பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கிறோம். திரும்ப திரும்ப புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் நம்பிக்கையாளர், விசுவாசமுடையோர் தங்களுடைய நம்பிக்கையால் வாழ்வடைவர் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கடவுள் தொலைவில், தூரத்தில் இருப்பதாக தோன்றும் போது, நம்முடைய கூக்குரல் கேட்கவில்லையே என மனம் வருந்தும் பொழுது, துன்ப துயர இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது இந்த வசனம் நம்மை தேற்றுகிறது. நேர்மையாளர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர். அப்படி என்றால் அப்படிப்பட்ட நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு நமக்கு பதில் கொடுக்கிறார். சீடர்கள் வந்து ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கிறார்கள், எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஆண்டவர் இயேசு நம்பிக்கையை மிகுதியாக்கினாரா? ஆண்டவர் இயேசு சீடர்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கினாரா? சொல்லுங்க, நம்பிக்கையை மிகுதியாக்கினாரா? இல்லை. கடுகளவு விசுவாசம் இருந்தால், அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு விசுவாசம்? எவ்வளவு விசுவாசம்? கடுகளவு. நீ யானை அளவு, நீ மலை அளவு, நீ பெரிய மரம் அளவு விசுவாசம் உண்டு சொல்லு அப்படின்னு அவர் சொல்லல. மாறாக கடுகளவு விசுவாசம். அப்படி என்றால் சீடர்கள் எதை விரும்புகிறார்கள்? எங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வேணும், இந்த பெரிய விசுவாசத்தை நாங்க விநியோகிக்க வேணும். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விசுவாசத்தை பணம் மாதிரி பார்க்கறாங்க. ஆன்மீக பணம். இந்த விசுவாசம் எப்படி ஒரு ஆன்மீக பணம். ஒருவேளை என்கிட்ட பெரிய விசுவாசம் இருந்துச்சுன்னா நான் கேட்கிற பெரிய பொருள் எனக்கு கிடைக்கும்.
அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. ஆண்டவர் இயேசு அப்படி செய்யவில்லை. இயேசு அவர்களுடைய கோரிக்கையை, அவர்களுடைய கேள்வியை மறுசீரமைக்கிறார். உங்களுடைய விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. உங்களுடைய விசுவாசம் மலை அளவு, பெரிய மரம் அளவு, யானை அளவு இருக்க வேண்டும் என்று உங்களுடைய விசுவாசம் தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் தேவை? எவ்வளவு? அந்த கடுகளவு. அந்த கடுகளவு விசுவாசம் எங்க இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஆழமாக இருக்கணும், வலுப்பட்டதா இருக்கணும், அந்த விசுவாசத்தில் ஆற்றல் உள்ளதா இருக்கணும். அந்த கடுகளவு விசுவாசத்துல ஆழம் இருக்கணும், ஆற்றல் இருக்கணும், அதுல ஆழ்ந்த ஒரு பொருள் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அது விசுவாசம். பிரியமானவர்களே, அதனால் தான் தொடர்ந்து சொல்கிறார், நீங்கள் கடுகளவு நம்பிக்கை கொண்டிருந்தால், கடுகளவு விசுவாசம் கொண்டிருந்தால், நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி பெயர்ந்து வேரோட நீ கடலில் வேரூன்றினீர் என்று சொல்லும்போது அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் பிரச்சனை அவர்களின் விசுவாசத்தின் அளவில் அல்ல. அப்படினால் பிரச்சனை எங்கு இருக்கிறது? அந்த விசுவாசத்தினுடைய தரத்தில் இருக்கிறது, அந்த விசுவாசத்தினுடைய நேர்மையில் இருக்கிறது, அந்த விசுவாசம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது, அந்த விசுவாசம் யார் மேல் வைக்கப்படுகிறது என்ற பதில்களில் இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனால் தான் தொடர்ந்து பணியாளர் உவமையை சொல்கிறார். விசுவாசத்திற்கும் வேலைக்கும் என்ன சம்பந்தம்? விசுவாசத்திற்கும் வேலைக்கும் என்ன சம்பந்தம்? ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்கள் தன்னிடம் வந்து எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அதிகமாக்கும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கவில்லை. உங்களுக்கு பெரிதான விசுவாசம் தேவையில்லை, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொல்கிறார். அந்த கடுகளவு விசுவாசத்திற்கும் வேலையாள் உவமைக்கும் என்ன சம்பந்தம்? பிரியமானவர்களே, அந்த வேலையாள் உவமையில் சொல்கிறார், வேலையாள் தோட்டத்தில் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு களைப்பாக வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வருகின்ற வேலையாளை அவருடைய தலைவர், நீ இவ்வளவு வேலை பார்த்திருக்கிறாய், நீ வந்து உட்கார், நான் உனக்கு பணி செய்கிறேன் என்று சொல்வாரா? சொல்ல மாட்டார். எனக்கு பசியா இருக்கிறது, எனக்கு நீ உணவு தயார் செய், உணவு தயார் செய்த பிறகு அதற்கு பிறகு நீ பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்ன பிறகு அந்த உணவையும் கொண்டு வந்து தருகிறார். வேலை நாள் முழுவதும் செய்திருக்கிறார். இரவில் வந்த தலைவருக்கு உணவு தயாரித்து கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் முடித்த பிறகு அந்த பணியாளருக்கு ஒரு நன்றி கூட சொல்லவில்லை இந்த தலைவர். உடனே கடைசியாக ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார், நீங்கள் எல்லா வேலையையும் செய்து முடித்த பிறகு நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், நாங்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம். அப்படின்னா இந்த கடமைக்கும் நம்பிக்கைக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? யாரெல்லாம் திருமுழுக்கின் வழியாக இயேசுவை தங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த கடவுளினுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப, கட்டளைகளுக்கு ஏற்ப அவர் பணித்தவற்றை செய்ய வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய கடமை. அந்த கடமையில் எப்படி வெளிப்படுகிறதோ, வெளிப்படுகிற விஷயத்தில் தான் விசுவாசம் வெளிப்படுகிறது. அதாவது கடமை எப்படி செய்யப்படுகிறது என்பதை பொறுத்துதான் ஒருவருடைய விசுவாசம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாசம் நம்மில் எப்படி தூண்டப்பட வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் அழகாக எழுதுகிறார். உங்களுக்கு 3 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 காரியங்களை வைத்துக் கொண்டு எப்படி விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கோழை உள்ளத்தை அல்ல. முதல் அதிகாரம் தீமோத்தேயுக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் முதல் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் சொல்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு கோழை உள்ளத்தை அல்ல, மாறாக வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட நெஞ்சத்தை கொடுத்திருக்கிறார், உள்ளத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த விசுவாசம் இருக்கிற உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட இதயம். அந்த விசுவாசத்தினுடைய 3 பரிமாணங்கள் இவை. ஆண்டவர் கொடுக்கின்ற வல்லமை, அன்பு, கட்டுப்பாடு. இந்த 3மே இருந்தால் அந்த விசுவாசம் கடுகளவு இருந்தாலும் அது வல்லமையான விசுவாசம், மிக பெரிதான விசுவாசம், நாம் கேட்கின்ற அனைத்தையும் பெற்றுக் கொடுக்கின்ற விசுவாசம். பிரியமானவர்களே, தொடர்ந்து சொல்கிறார், இப்படிப்பட்ட அன்பும் வல்லமையும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தில் கடுகளவு விசுவாசம் இருக்கும் போது
உனக்கு துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் உனக்கு ஒரு பொருட்டா இருக்காது. அதனால தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நான் சிறையில் இருந்து வாடுகிறேன் என்று நீ கவலைப்படாதே. நான் துன்பங்களில் உறுதியாக இருக்க வேண்டும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம் ஒரு வெட்கம் அல்ல. இதை குறித்து நான் வெட்கமடைய எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் விசுவாச வாழ்வில் துன்பம் என்பது ஒரு பகுதி. விசுவாச வாழ்வில் துன்பம் என்பது ஒரு பகுதி. அதனால் நான் இரண்டாவது விஷயத்தை சொல்கிறார், அன்பும் கட்டுப்பாடும் வல்லமையும் கொண்ட நம்பிக்கை இருக்கும் பொழுது துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்தில் வெட்கம் இல்லை, அந்த துன்பத்தில் இகழ்ச்சி இல்லை. அந்த துன்பத்தினால் எனக்கு எந்த ஒரு இருமாப்பும் இல்லை. அதனால தொடர்ந்து சொல்கிறார். அதே போல மூன்றாவதாக சொல்லும் பொழுது, தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். உங்களுக்கு உள்ளத்தில் கடுகளவு விசுவாசம் இருக்கிறது, அந்த விசுவாசம் தாங்கிக் கொண்டு வாழ்கின்ற கிறிஸ்தவ வாழ்வில் துன்பம் இருக்கிறது. அந்த துன்பம் இருக்கும் போதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்ட போதனையை நீ காத்துக்கொள், நற்செய்தியை காத்துக்கொள். பிரியமானவர்களே, அப்படி என்றால் இன்றைய வழிபாடு, இன்றைய இறை வார்த்தை நம்முடைய விசுவாசம் மிக பெரியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம் கடுகளவு இருந்தால் போதும். அந்த கடுகளவு விசுவாசத்தில் வல்லமை இருக்க வேண்டும், ஆற்றல் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் தாங்கிக் கொண்டு கிறிஸ்தவ வாழ்வை நடத்தும் பொழுது சோதனைகள் வரும்போது அந்த சோதனையில் இடறி விழாதவாறு இந்த விசுவாசம் நம்மை காக்க வேண்டும். எனவே இயேசுவினுடைய உள்ளத்தை நாம் கொண்டவர்களாக, அவருடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் கொண்டவர்களாக நாம் வாழும்போது நாமும் நாம் கேட்பவையும் கடவுளிடமிருந்து நிச்சயமாய் கிடைக்கும். திரும்ப ஒரு முறை பாடுவோமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரால் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதி உலகை நம்புகிறேன்.
நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். பணிகுருத்துவத்துக்கான அழைப்பினை பெற்று திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர், பெருமக்கள், குருகுலத்தார் ஆகியோர் பொது குருத்துவத்தில் பங்கு பெறும் இறைமக்கள் யாவருமே தங்களுக்குரிய கடமைகளை செய்யவும், எந்த நிலையிலும் இருந்தாலும் பெருமை பாராட்டாமல் நாங்கள் பயனற்ற பயனாளர்கள், எங்கள் கடமைகளை செய்தோம் என்கின்ற தாழ்ச்சி நிலை மனநிலையோடு வாழ்ந்திட அருள்தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். கொடுமையை ஏன் பார்க்க செய்கின்றீர், கேட்டினை ஏன் காண செய்கின்றீர் என அபகூக்கு நூலில் விவரிக்கப்படும் சூழலில்தான் இன்றைய உலகம் சிக்கித் தவிக்கின்றது. போர் சூழல்கள் முற்றிலும் நீங்கவும், வன்முறை கலாச்சாரம் முடிவுக்கு வரவும், வேதனைகள் பிளவுகள் அறவே ஒழியவும், அமைதியின் அரசு உலகெங்கும் உதிக்கவும், ஆட்சி செய்வோரும் தலைமை பொறுப்புகளில் இருப்போரும் குடிமக்கள் நாங்களும் நாளுமே உழைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். யூபிலி ஆண்டை கொண்டாடுகிற நாங்கள் அனைவரும் நேர்மையுடையவராக தன்னம்பிக்கையில் வாழ்பவரோ என்கின்ற முதல் வாசக கூற்றின்படி இறை நம்பிக்கையில் வேரூன்றவர்களாக, அன்பு செயல்களில் திசைத்தவர்களாக எதிர்நோக்கி திருப்பயணிகளாய் திகழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுள் கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தினையே வழங்கியுள்ளார் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு சான்று பகர்வதிலும், நற்செய்தியின் பொருட்டு துன்புறுதலிலும் திடமாயிருந்து மறைப்பணியாற்றும் அனைவரையும், குறிப்பாக வேத போதக நாடுகளிலும் வேத லாபனைகளிலும் நிறைந்த பகுதிகளிலும் நற்செய்தி பணியாற்றுவோரையும் நீர்தாமே உமது உறுதி தரும் ஆவியால் நிரப்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் கடுகளவு நம்பிக்கை இருந்தாலும் அற்புதங்களை காண இயலும் என்கிற நற்செய்தியை முழுமையாய் நம்பிடவும், துன்பச் சூழலில் உறுதியாய் இருந்திடவும் எங்கள் நம்பிக்கையை உறுதியாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் தாயும் தந்தையுமான அன்பு இறைவா, மீது நம்பிக்கை கொண்டு உம்முடைய இறைவார்த்தையை கேட்டு அந்த இறைவார்த்தையின் படி நடக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய இந்த ஆலயத்தில் நீர் உறைந்திருக்கின்ற இந்த புனித இடத்தில் ஒரு குடும்பமாய் கூடியிருக்கின்றோம். சீடர்கள் கேட்டபடியே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் இருக்கின்ற நம்பிக்கையை நாங்கள் இன்னும் வலிமைப்படுத்த, ஆழப்படுத்த, அந்த நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்த எங்களுக்கு உமது அருளை தருவீராக. மேலும் எங்கள் நம்பிக்கை வாழ்வில் வருகின்ற இடர்களில் நாங்கள் தவறி விழாதவாறு உம்முடைய ஆவியின் வல்லமை எங்களை தாங்கிக் கொள்வதாக. இங்கு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நற்சுகத்தை தந்தருளும், நல்வாழ்வை சமாதானத்தை தந்தருளும். இங்கு இருக்கின்ற எங்களுடைய ஒவ்வொருவருடைய மனதிலும் இருக்கின்ற ஏக்கம், விருப்பம் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுடைய வாழ்வில் நிறைவேற்றப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பலியலை
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாக இருக்க மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இறுதி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் ஒரு திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பாப்பரசர் லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர், இந்த பரிசுத்தமான கல்வாரி திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும், மேலும் இந்த நாளிலே சிறப்பு செய்யக்கூடிய எலிசா அன்பேத் சார்ந்த அனைத்து குடும்பங்களையும், கருத்துக்கள் விசேஷமாக கூட ஜெபிக்கக்கூடிய திருவாளர் கிறிஸ்டோபர் மரிய ஜான்சி, இந்த நாளிலே திருமுழுக்கு பெறக்கூடிய அன்பு மகள் ஆலிஸ் மெஜலாவையும், மேலும் திருவாளர் அந்தோணி சாமி மரிய அந்தோணி உடைய குடும்பத்தையும், மேலும் திருவாளர் ஜான் பீட்டர் ஏஞ்சல் குடும்பத்தையும், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அன்பு மகன் பிரைசனையும், மேலும் திருவாளர் அருள்ராஜ் பிரேமா குடும்பத்தையும் ஆண்டவரே நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அன்பு மகள் மரிய பாஸ்டினாவையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய மரிய அருள், இருதயராஜ் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த எம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் நிரூபதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரை உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு
மனமாக வா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா உருவிலா இறைவன் முன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ உருவிலா இறைவன் முன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ குயிலாகினேன் குரலாகவா மயிலாகினேன் நடமாடவா குயிலாகினேன் குரலாகவா மயிலாகினேன் நடமாடவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயம் என்னவோ உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயம் என்னவோ மெழுகாகினேன் எரியாகவா மலராகினேன் மனமாகவா மெழுகாகினேன் எரியாகவா மலராகினேன் மனமாகவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா உருவிலா இறைவன் முன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ உருவிலா இறைவன் முன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ குயிலாகினேன் குரலாகவா மயிலாகினேன் நடமாடவா குயிலாகினேன் குரலாகவா மயிலாகினேன் நடமாடவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா வருகின்ற வாரத்தில் திங்கட்கிழமை மாலை 7:15 மணிக்கு திருப்பலி, செவ்வாய் புதன் 2 நாட்களும் காலை 6 மணி அளவில் திருப்பலி, வியாழக்கிழமை மாலை 7:15 மணிக்கு, வெள்ளிக்கிழமை வெள்ளியும் சனியும் காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகின்ற ஞாயிறு திருப்பலியை சாமியல் அன்பத்தை சார்ந்தவர் சிறப்பிக்கின்றார்கள். வருகின்ற ஞாயிறு திருப்பலியை சாமியல் அன்பத்தை சார்ந்தவர் சிறப்பிக்கின்றார்கள். நேற்றைய நாளில் நமது ஆலயத்தையும் ஆலய வளாகத்தையும் சுத்தப்படுத்தி இன்று திருப்பலியை சிறப்பித்த எலிசா அன்பேத்தருக்கு கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த மாதத்தில் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று விற்பனை விழா நடைபெற இருக்கின்றது. 19ஆம் தேதி இந்த மாதத்தில் 19ஆம் தேதி விசுவாச பிறப்புதல் ஞாயிறை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் நாம் விற்பனை விழா நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த மாதத்தில் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விற்பனை விழா நடைபெற இருக்கின்றது. ஆகையால் அதற்கு ஒவ்வொரு அன்பியத்தாரும் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஒவ்வொரு அன்பியமும் சனிக்கிழமை அந்த மாலையில் நீங்கள் ஆலயத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்பது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். ஆகையால் இனி வருகின்ற எல்லா அன்பியங்களும் சனிக்கிழமை மாலையில் நீங்கள் ஆலய வளாகத்தையும் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மன்றாடுவோமாக.
எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் இயேசுவாகவே மாறிட எங்களுக்கு என்றும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசையின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கினால் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.